உணவு காடு காணொளியை பார்த்து ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் ஜெய்யின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் இயற்கை விவசாயம் செய்யணும், ஒரு இயற்கை வேளாண்மை பண்ணணும் அல்லது பண்ணைகள் அமைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு நிலம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கு மிக பொருத்தமாக அமையும். ஏன்னா இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர், ஒரு கிணறு, ஒரு மின்சார இணைப்போட இருக்குது. இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாருக்கு அருகில், செய்யார் தாலுக்கா அருகில் ஒரு அருமையான 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியணும்னா திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் இந்த காணொலியிலேயே உங்களுக்கு முழு தகவலும் நான் கொடுத்துருவேன். இந்த காணொலியில் சொல்லாத தகவல் ஏதாவது தெரியணும்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நிலத்தை பார்வையிடணும் அப்படின்னு நினச்சாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நிலத்தை பற்றி வாங்க பார்ப்போம். இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவுக்கு அருகில் ஒரு 2 ஏக்கர் புஞ்சை நிலம் விற்பனைக்கு இருக்குங்க. ஒரு கிணறு, ஒரு மின்சார இணைப்பு உள்ளது. பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். அதாவது நீங்கள் 1 ஏக்கர் பார்க்குற நண்பர்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா இந்த நிலத்தை வாங்கிக்கலாம். இல்லைன்னா 2 ஏக்கரும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த நிலத்தை வந்து பாருங்கள். என்னை திரையில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், நிலம் பிடிச்சிருந்தா நீங்கள் பத்திரங்கள் தெளிவாக இருக்குன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நிலத்தை வாங்கிக்கலாம். மறக்காமல் இந்த உணவு காடு காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு தகவலாக தெரியும். அப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம். இந்த நிலத்துக்கு செல்வதற்கு பாதை பார்த்திங்கன்னா மண்வழி பாதை தான். தார் சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து மண்வழி பாதை வரும். பொது பாதை தான், யாரும் உங்களுக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க. இந்த மண்வழி பாதைக்கு ஒட்டியவாறு தான் நம்முடைய நிலம் உள்ளது. நிலத்துக்கு செல்வதற்கும் தனி வழியும் உண்டு. மொத்தம் 2 ஏக்கர் இருக்குது. ஒரு கிணறு, ஒரு மின்சார இணைப்பு உள்ளது. இதில் 2 தென்னை மரம், ஒரு 2 மாமரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சை மரம் இருக்குது. அப்புறம் கிணத்தை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேப்ப மரம், நொணா மரம் அப்படின்னு சுற்றிலும் இருக்கும். இந்த நிலத்துக்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னா முழுவதுமே நெல் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு பகுதியில் நெல் விவசாயம் பண்ணிக்கலாம். மறுபகுதியில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கிழங்கு, பூக்கள், பழங்கள், இது மாதிரியான உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நிலம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நிலத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்க. ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான இடம். சரிங்களா? நீங்கள் வாங்கி போடலாம், நல்ல விலை வந்தால் விற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து தவிர்த்துடுங்க. ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது மற்றவங்க யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். உங்களுக்கான நிலம் வரும்போது நீங்கள் அந்த காணொலியை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது தவறாக இருந்தால் மன்னிக்கணும் நண்பர்களே. ஏன்னா நான் கொஞ்சம் இயற்கை மேலே ஆர்வமாக இருக்கிறதுனால இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் நண்பர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு அந்த காணொலி எடுத்து போடுறேன். பாருங்கள், அதே போல் நீங்கள் ஒரு 4 நண்பர்கள் அல்ல 5 நண்பர்கள், 2 நண்பர்கள் சேர்ந்து வரும்போது நிலம் உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் பிரித்து உங்கள் பேர்லேயே நீங்கள் பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம். இந்த காணொலி பார்த்திங்கன்னா பார்த்துக்கிற 2 ஏக்கர் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 20 லட்சம், சென்ட் 20,000 சொல்கிறாங்க. நீங்கள் நிலத்தை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாம் நண்பர்களே. நன்றி.